பொறுமையா சொல்லி 2 பேரும் வாங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு அழுத்து என்ன பண்றீங்கன்னா அவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட நான் சொல்லி அனுப்புறேன். உங்களை போக சொல்லிட்டு 2 பேரும் வாங்கன்னு சொல்றேன். இப்போ நீங்க போயிட்டு அங்கே வீட்டையும் போட்டு அடிச்சு உடச்சிட்டு இங்கே வந்து நீங்க சத்தம் போறீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? அப்புறம் அவரே அடிச்சு கொடுத்துட்டாரா? அப்படியா? அப்படியா? அந்த வயசானம்மா கேமரா இருக்கு சரியா? சும்மா பேசணும் பேசக்கூடாது. நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்? 2 பேரை வாங்கன்னு சொல்றேன். ரோட்ல கோஷம் போட்டு வர்றீங்க. ரோட்ல ஏமா கோஷம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிட்டு அங்கே பேசிட்டேன். நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? போயிட்டு 2 பேரும் வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாள் வாங்க சொல்றேன். தம்பி சார் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரியா? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வந்து இங்க வந்து ரோட்ல சத்தம் போட்டுக்கலாம் இது கிடையாது. சரிங்க சார் சைலண்ட் ஆகிடுவாங்க சார். அவ்வளவு தூரம் நான் பேசிட்டு அங்க வரேன். உங்களுக்கு கஷ்டம் நாளைக்கு கேச போடணும் எல்லாத்துக்கும் கஷ்டம். நான் அவ்வளவு தூரம் பொலைட்டா உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணி நாங்க பேசிட்டு வர்றேன். போயிட்டு 2 பேரும் மட்டும் வாங்கன்னு சொல்றேன். அப்புறம் ரோட்ல நீ பாடி சத்தம் போட என்ன அர்த்தம் இருக்கு? Good.